அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வேறு எந்த மதத்திற்கும் இல்லாத சில சிறப்புகள் நமது கத்தோலிக்க மதத்திற்கு இருக்கிறது. அதாவது, மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் இந்த மண்ணில் வாழ்ந்தபோது செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் திரு விவிலியத்தில் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தனது 15வது வயதில் இரத்த புற்றுநோயால் உயிரிழந்த கார்லோ அக்குட்டிஸ் 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2020வது ஆண்டு அர்ச்சிஸ்டவர் பட்டம் பெற்றிருக்கிறார். 15 வயது சிறுவன் அப்படி என்ன செய்திருக்க முடியும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் எழுகிறது அல்லவா? அந்திரேயா அன்டோனியா தம்பதியினருக்கு 1991ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி மகனாக பிறந்த கார்லோ அக்குட்டிஸ் 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இரத்த புற்றுநோயால் உயிரிழந்திருக்கிறார். இத்தாலியை சேர்ந்த இவரது பெற்றோர் ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருந்தனர். ஆனால் சிறு வயதிலேயே தினசரி திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலோடு தங்கள் மகன் இருப்பதை கண்ட பெற்றோர் வியந்தனர். 7 வயதிலேயே புதுநன்மை பெற்றுக்கொண்ட கார்லோ அக்குட்டிஸ் அதன் பிறகு தினமும் திருப்பலி காண்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். சிறப்பு தினங்களின் போது மட்டுமே கோயிலுக்கு வந்து நற்கரணை பெறும் அவனுடைய பெற்றோருக்கு இது வியப்பை அளித்தது. வழக்கமாக பெற்றோர்கள்தான் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் வழிநடத்துவார்கள். ஆனால் தனது பக்தியின் மூலம் பெற்றோரிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களையும் ஆன்மீகத்தில் வழிநடத்திய ஒரு அதிசய சிறுவனாகவே இந்த கார்லோவை நாம் பார்க்க முடியும். நற்கருணையின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக புனித பண்டங்கள் உலகில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்ல வேண்டும் என பெற்றோரிடம் கேட்கத் தொடங்கினான். ஓரளவு வசதி இருந்ததன் காரணத்தால் தங்கள் ஒரே மகனை அவன் விருப்பப்படி புனிதர்களின் திருத்தலங்களுக்கு அழைத்து சென்றனர். கனியுகத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் நற்கருணை குறித்த அதிசயங்களை தேடி தேடி சென்று பார்த்ததோடு மட்டுமல்லாது, அதற்கென தனியாக ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி உலகில் எங்கெல்லாம் நற்கருணை அதிசயங்கள் இருக்கிறதோ அது குறித்த தகவல்களை அந்த வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்தான். சக மாணவர்களின் பிரச்சனைகளை பரிவோடு அணுகும் பக்குவமும் அந்த வயதிலேயே கார்லோவுக்கு இருந்தது. பகுதி நேர வேலை செய்து அதில் கிடைத்த பணத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தான். கருணையும் அன்பும் நிறைந்த கார்லோவை இரத்த புற்றுநோய் தாக்கியது. அவனை போன்ற நேர்மையுடையவர்கள் வலியால் துடிக்க கார்லோ எந்தவித பதற்றமும் இல்லாமல் இருந்திருக்கிறான். மருத்துவர்கள் இது குறித்து அவனிடம் கேட்டபோது, என்னை விட வலியால் துடிப்பவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் என்று கூறினான். நற்கருணையில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக மரணத்தை நோக்கிய பயணத்தை மிகவும் எளிதாக எதிர்கொண்டான். இதயமே வலிக்கின்ற அளவிற்கு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இணையதளத்தில் நற்கருணை புதுமைகளை இறக்கும் வரை பதிவேற்றிக் கொண்டே இருந்தான். இதனால் தான் இணையதளத்தின் பாதுகாவலராக கார்லோ அக்குட்டிஸ் மாறியிருக்கிறார். கணையத்தில் குறைபாடுடன் அரிய வகை நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த மேத்யூ என்ற சிறுவனை அவனது தாய் கார்லோவின் கல்லறைக்கு அழைத்து சென்று அவனின் பரிந்துரைக்காக வேண்டிக் கொண்ட தினத்தன்று அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அதுநாள் வரை திரவ உணவுகளை மட்டுமே சாப்பிட முடிந்த மேத்யூ உடனடியாக திட உணவை வேண்டும் என்று கேட்டு சாப்பிடத் தொடங்கினான். மருத்துவ ரீதியாக இது ஒரு புதுமை என்று நிரூபிக்கப்பட்டது. பரவலாக கார்லோவின் பணிகள் குறித்து பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என உணர்ந்து உடலை கல்லறையில் இருந்து தோண்டி பார்க்க முடிவு செய்தார்கள். என்ன ஒரு அதிசயம்!
14 ஆண்டுகளுக்கு பிறகும் கார்லோவின் உடல் அழியாமல் அப்படியே இருந்தது. அவன் எப்போதும் விரும்பி அணியும் ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட், நைக் ஷூ, கையில் இறுக பற்றிய ஜெபமாலை எப்படி புதைத்தார்களோ அப்படியே அவனது உடல் இருந்தது. நற்கருணையின் மீது கொண்ட விசுவாசம்தான் கார்லோ அக்குட்டிஸ் இறந்தாலும் நம்முடன் இருப்பதற்கு வழி செய்திருக்கிறது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்ன நம் ஆண்டவருடைய வாக்கு இன்று நிறைவேறியிருக்கிறது. நாமும் நற்கருணை பக்தி உள்ளவர்களாக வாழுவோம், இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுவோம். எல்லா சூழல்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம்.